ஹாய் மக்களே, எங்கள் ஊர் ஏரிக்கரை பாதை பாருங்க. ஏரி வாட்டர் இருக்குது, வாட்டருக்குள்ளே மீன் நிறையவே இருக்குது. அது ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஃபுல்லாக வயல்வெளி. வயல்வெளிக்கு நடுவில் ஊர் ரொம்ப பச்சை பசுமையாக இருக்குது. என்னதான் சிட்டியில் போய் நம்ம வாழ பழகிட்டாலும் கிராமத்து வாழ்க்கை தான். நின்று பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி ஃபுல்லுமே பயிர் தான் பாருங்கள். எல்லாருமே நெல் பயிர் தான் இப்போ போட்டிருக்காங்க. இப்போது சீசன் வந்து நெல் பயிர் தான் நல்லா வரும். அதனால் எல்லாருமே நெல் பயிர் தான் பயிர் செஞ்சுருக்காங்க. விவசாயம் ரொம்ப அழகாக இருக்குங்க. வீட்டு பின்னாடி 2 தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம் எல்லாம் வீட்லேயே நம்ம சாப்பிட்லாம். எதையும் போயிட்டு வாங்கி சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை. எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி இது எல்லாமே இருக்கும். மெயின் வாழை மரம் ஒரு வீடு தவறாமல் இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். நாம் சென்னையில் காசு கொடுத்து வாங்குற எல்லாமே இங்கே சர்வசாதாரணமாக ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கிடைக்கும். இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுத்துருவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, பாருங்க, வாழை மரம், முருங்கை மரம், கருவேப்பிலை செடி, மாட்டுக்கொட்டா, வீடு, வயல்வெளி எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு வில்லேஜ்னால் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது, நம்மளோட வேலை எல்லாமே சிட்டியில் இருக்கிறதுனால சிட்டியில் போய் வாழ பழகியாச்சு. இங்கே பாருங்கள், கொய்யா மரம் இருக்குது, கொய்யாக்காய் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. தேவையான காய்கறிகள் எல்லாமே வீட்லேயே நட்டு வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. பாருங்கள், குட்டி குட்டியாக பூச்செடியில் வச்சுருக்கேன். செடி பார்த்துருக்கீங்களா? மஞ்சள் கனகாம்பரம், மஞ்சள் கலரில் இருக்கும். வயல்வெளி, கிணறு, பயிர்